கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மே மாதம் 1ஆம் தேதியில ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை கண்டு சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு இயேசுவின் நாமத்தில் நான் நம்புகிறேன். நானும் உங்களுக்காக என்னுடைய ஜெபங்களில் இடைவிடாமல் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 2024 மே மாதம் 1ஆம் தேதிக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. அந்த சிறப்பு என்ன? இன்னைக்கு தொழிலாளர்கள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. இன்னைக்கு யாரெல்லாம் தொழிலாளர்களாய் இருக்கிறீர்களோ உங்களை எல்லாம் முதலாளிகளாய் மாறும்படி இயேசுவின் நாமத்தினால நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய ஊழியத்தின் சார்பாகவும் உங்களுக்கு தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். சரி, போகட்டும். இந்த மே மாதம் 1ஆம் தேதி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த போது என் பிள்ளைகளுக்கு நான் என்ன வார்த்தையை கொடுக்க வேண்டும் ஆண்டவரேன்னு தேவ சமூகத்தில் காத்திருந்த போது ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. 2024 மே மாதம் 1ஆம் தேதியில ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 23 அதனுடைய 5ஐ வாசிக்கிறேன். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இந்த வசனத்தை நான் பல கோணங்களில் உங்களோடு பேசி நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். ஆனால் இந்த மே மாதம் 1ஆம் தேதியில ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்திலிருந்து சில வெளிப்பாடுகளை தந்தார். அதை உங்களோடு நான் பேசி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்காக இல்லைன்னா உனக்காக ஆண்டவர் நிறைய காரியங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி என்ன பிரதர் எனக்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ரொம்ப ஆசையா இருக்கிறீங்களா? சரி, ஆண்டவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்தது என்ன என்பதை நாம் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 2ஆவது அதிகாரம் அதனுடைய 9ஆவது வசனத்தை வாசிக்கிறேன். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினதை கண் காணலையாம், காது கேட்கலையாம், யாருடைய இருதயத்திலையும் தோன்றவில்லை என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். அப்ப உனக்காக ஆயத்தம் பண்ணினத நீ பார்க்காம இருக்கலாம், நீ கேட்காம இருக்கலாம், உனக்கு தோணாம இருக்கலாம். அதை தான் ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு வெளிப்படுத்த போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. தேவன் உனக்காக ஆயத்தப்படுத்தினதை கண் காணவில்லை என்று எழுதியிருக்கிறது. உன் கண்ணுல நீ இதுவரையும் எதையும் பார்க்காமல் இருக்கலாம்.
இல்லாட்டி பிரதர் இத்தனை நாளாய் நான் காத்து கொண்டு இருக்கிறேனே, என் கண்ணு காத்து காத்து இருந்து பூத்து போயிருச்சு, நான் எதிர்பார்த்து இருந்து ஏமாற்றத்தை தான் அடைந்தேன் என்று கவலையோட நீ இதை பார்த்துக்கிட்டு இருந்தனா, ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த மே மாதம் 1ஆம் தேதியில உனக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டதை உன் கண்கள் பார்க்க போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். என்னத்தை அப்படி நீங்க பார்ப்பீங்கன்னு வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 40வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது, வாசிக்கிறேன். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகிறதை உன் கண்கள் காணுமாம். இன்னைக்கு ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனது சகோதரனே, எனது அன்பு சகோதரியே, எனக்காக பிரதர் ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணு பார்க்கலன்னு சொல்றியா? இதுவரையும் பிரதர் நான் காத்து கொண்டே இருக்கிறேனேன்னு கண்ணீரோட இருக்கிறையா? நான் என் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறேன் பிரதர், என்னுடைய குழந்தை செல்வத்திற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் பிரதர், என்னுடைய வேலைக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் பிரதர், எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதான்னு காத்து கொண்டிருக்கிறேன் என்று நீ வேதனையோடு இருந்தனா, ஆண்டவர் சொல்லுகிறார் உன் கண் காண போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்னைக்கு யாக்கோபு தன்னுடைய மகனாகிய யோசேப்பை துளைத்து விட்டான் என்று அவர்கள் சகோதரர்கள் எல்லாம் சொன்ன உடனே அவன் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிறான். நான் என் பிள்ளைய பாத்திர மாட்டனா, நான் என் யோசேப்பை பாத்திர மாட்டனான்னு. ஆனால் தேவன் ஒரு நாள் யோசேப்பை யாக்கோபனுடைய கண்களுக்கு முன்பாய் காட்டினார். இன்னைக்கு நீ ஒருவேளை எந்த யோசேப்புக்காக காத்திருக்கிறேன்னு எனக்கு தெரியல, ஒருவேளை எந்த வேலைக்காக நீ காத்திருக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆவியானவர் வெளிப்பாடாய் சொல்லுகிறார், அதை உன் கண்கள் காணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு ஆமீன் சொல்லிருங்க. ஆமீன். 2வது, தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணினதை காதுகள் கேட்கலையா? இன்னைக்கு ஆண்டவரே எனக்காக நீர் ஆயத்தம் பண்ணினதை காது கேட்கலை என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். உன் காதுல கேட்கலனா இன்னையிலிருந்து அது கேட்க போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி பிரதர் கேட்கும் அப்படின்னு சொல்றீங்களா? 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் அதனுடைய 41வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜன பானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் சத்தம் கேட்கிறதே என்றான் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். 3 வருஷமும் 6 மாதமும் சமரியாவில் மழை இல்லைங்க. ஒவ்வொரு முறையும் எலியா கர்மேல் பர்வதத்தில் ஏறி போய் ஜெபம் பண்ணிட்டு தன்னுடைய வேலைக்காரனை நோக்கி கேட்கிறான், ஏதாவது தெரியுதாப்பா, ஏதாவது கேக்குதாப்பா, ஏதாவது பார்க்க முடியுதாப்பான்னு. அவன் 6 முறையும் ஒன்றுமே தெரியல பிரதர், ஒன்றுமே கேட்கலன்னு சொல்லி எல்லாத்தையும் நெகட்டிவாக தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனால் 7வது முறை ஒரு உள்ளங்கை மேகம் எங்கே இல்லை என்று சொன்னார்களோ அங்கே இருந்து எழும்பி வந்ததாம். அப்பொழுது எலியா சொல்லுகிறார், ஒரு இரைச்சலின் சத்தம் என் காதுகளிலே கேட்கிறது என்று. இதுவரையும் நீ ஜெபிச்சு என் ஜெபத்துக்கு பதிலே வரலையே, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில நான் ஜெபித்து சோர்ந்து போய்விட்டேனே, ஐயோ இன்னைக்கு வரையும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலையேன்னு அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், 3.5 வருஷம் சமரியா தேசத்தில் இல்லாத ஒரு பெருமழையின் இரைச்சலின் சத்தம் கேட்டு ஆண்டவர் தேசத்தை ஆசீர்வதித்தது போல இன்னைக்கும் பஞ்சத்தில் இருக்கிறையா, கடன் பிரச்சனையில் இருக்கிறையா, தீராத வியாதியில் இருந்து கொண்டிருக்கிற
கொண்டிருக்கிறையா? வேலை கிடைக்காம இருந்து கொண்டிருக்கிறையா? மன அழுத்தத்தில் சோர்ந்து போய் இருந்து கொண்டிருக்கிறையா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் காது கேட்க உனக்காக ஆண்டவர் சிலதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமீன் சொல்லுங்களேன், நல்ல ஆமீன் சொல்லிருங்களேன். கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்துவாராக. மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கு, தேவன் உனக்காக பண்ணினதை யாருடைய இருதயத்திலையும் தோன்றலையாம். பிரதர், என் கற்பனையில கூட நான் யோசிக்கல பிரதர். ஓ, எல்லாம் கனவாவே போயிருமான்னு நீ நினைக்கிறையா? வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 43வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, உனக்கு ஒரு புதிய காரியம் தோன்ற போகுதாம். அப்படின்னா என்ன? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வழியில் ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற தேவன் உனக்கு ஒரு புதிய காரியத்தை தோன்ற பண்ணுவேன் என்று சொல்லுகிறாராம். தேவன் உனக்காக ஆயத்தம் பண்ணினதை கண் பார்க்காம இருக்கலாம், அதை பார்க்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காது கேட்காம இருக்கலாம், அது கேட்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இருதயத்தில் தோன்றாமல் இருக்கலாம், அதை தேவன் உனக்கு தோன்ற பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, சரி, தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தினது என்ன? சங்கீதம் 23:5 நாம் வாசித்தோம், உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தி என்று சொன்னார். அன்னைக்கு சாமுவேல் மூலமாய் தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ண வரும்போது, அவன் வீட்டிலே வந்து அபிஷேகம் பண்ண வரும்போது எல்லா சகோதரர்களும் வந்து தேவன் தெரிந்து கொண்டவன் இவன் தானா என்று தன்னுடைய தகப்பன் கேட்கும் போதெல்லாம் சாமுவேல் சொல்லுகிறார், இவன் அல்லன்னு. வெயிட்டை பார்த்தோ, ஹைட்டை பார்த்தோ, இல்லாட்டி படிப்பை பார்த்தோ, அழகை பார்த்தோ தேவன் ஒருவனை தெரிந்து கொள்வதில்லை, இருதயத்தை பார்த்துதான் தெரிந்து கொள்கிறார். அந்த நேரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை வரவழைத்து சகோதரர்கள் நடுவிலே தைல கொம்பை எடுத்து அபிஷேகம் பண்ணி அவர்கள் சகோதரர்கள் நடுவிலே கர்த்தர் உயர்த்தினார். இன்னைக்கு உன் குடும்பத்தில் நிறைய பேர் உனக்கு சத்துருவா இருக்கிறாங்களா? உன் சகோதரர் உனக்கு சத்துருவா இருக்கிறானா? உன் வேலை செய்கிற இடத்துல உன் மேனேஜர் உனக்கு சத்துருவா இருக்கிறானா? நீ ஊழியம் செய்கிற இடத்துல உனக்கு நிறைய பேர் சத்துருவா இருக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க, அவர்களுக்கு முன்பதாக தான் உங்களுக்கு ஒரு பந்தியை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த பந்தியில நீங்க விருந்தாளியாய் போகாமல் விருந்தினராகவே கர்த்தர் உங்களை போக வைப்பாராக. ஆமீன் சொல்லுங்களேன். சங்கீதம் 132 அதனுடைய 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணி வைத்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன்னு. தாவீதுக்காக ஆண்டவர் ஒரு விளக்கை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தாராம். முதல்ல பந்தியை ஆயத்தப்படுத்தி இருந்தார், இரண்டாவது விளக்கை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஒருவேளை இந்த மே மாசம் ரிசல்ட்டுக்காக நீ காத்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை அடுத்த காலேஜுக்கு எப்படி போகிறதுன்னு கன்ஃபியூஷன் ஆகி உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த மாசம் வீட்டு வாடகை எப்படி கட்ட போகிறேன்னு சொல்லி கொண்டிருக்கலாம். ஒருவேளை என் கடன் பிரச்சனை மாறவில்லையே அழுது கொண்டிருக்கலாம். என்னுடைய பிசினஸ்ல எந்த முன்னேற்றமும் வரவில்லையே என்று அழுது கொண்டிருக்கலாம். உன் விளக்கை அவர் அணைந்து போகாதபடி, உன் விளக்கை அவர் கெடுந்து போகாதபடி ஆண்டவர் இன்னைக்கு எரிய பண்ண
போகிறார். என் சிலரை என் ஆவியிலே பார்க்கிறேன். மன அழுத்தத்தில் என் எதிர்காலம் எப்படியாக போகுதுன்னு தெரியல, என் +2 எக்ஸாம் எப்படி ரிசல்ட் வரப்போகுதுன்னு தெரியல, என்னுடைய வாழ்க்கையில் இந்த கடன்ல இருந்து எப்படி நான் வெளியே வர போகிறேன்னு தெரியல, என்னுடைய திருமண வாழ்க்கை தடையா இருக்குது, எனக்கு பிள்ளை செல்வம் கிடைக்கல, எனக்கு வெளிநாடு போகக்கூடிய வாழ்க்கை எல்லாம் தடையா இருக்குதுன்னு அழுது கொண்டு நீ முடங்கி போய் இருந்தனா ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக நான் ஒரு விளக்கை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். நல்ல +2 முடிச்சு நல்ல கோர்ஸில் நீ ஜாயின் பண்ணுவ, உன் பண தேவைகளை எல்லாம் இயேசு சந்திப்பார். +2ல நல்ல மார்க்கோட நீ பாஸ் ஆவேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சில வாலிப பிள்ளைகளை பார்க்கிறேன், வேலைக்கு போனாலும் முன்னேற முடியலையே அழுது கொண்டு இருக்கிறார்கள். சிலரை எல்லாம் பார்க்கிறேன், எனக்குடைய கடனை அடைக்க முடியலையே என்று அழுகிறார்கள். சிலரெல்லாம் வியாதியோடு கூட இருக்கிறதை பார்க்கிறேன். சிலரெல்லாம் தற்கொலை எண்ணத்தோடு அழுது கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். சிலரெல்லாம் ஏண்டா நான் வாழறேன்னு சொல்லி நடமுனமா வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக உங்க பெற்றோர்கள் எதையும் ஆயத்தப்படுத்தலைன்னா கவலைப்படாதீங்க. உன் புருஷன் உனக்காக எதையும் ஆயத்தப்படுத்தலைன்னா கவலைப்படாத. உன் பிள்ளை உனக்காக எதையும் ஆயத்தப்படுத்தலைன்னா கவலைப்படாத. நீ ஆராதிக்கிற தேவன் உனக்கு ஒரு பந்தியையும் ஒரு விளக்கையும் உனக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக நீர் ஆயத்தம் பண்ணினதை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அற்புதம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். பெரிய காரியத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து என்னுடைய அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனலை டெய்லி காலையில் 5 மணிக்கு என் செய்தி வரும். நீங்கள் மற்றவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய ஊழியத்தை காணிக்கையினாலும் ஜெபத்தினாலும் தாங்கி வருகிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு முக்கியமான அறிவிப்பு, எல்லா மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 10 மணி வரையிலையும் பம்மலிலே வைத்து இயேசு என் பரிகாரி என்கிற ஒரு தலைப்பிலே ஒரு கூடுகையை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். அதனால் நீங்கள் 2வது ஞாயிற்றுக்கிழமை மறந்துடாதீங்க. சாயந்தரம் 5 மணியிலிருந்து 8 மணி வரையும் அது நடக்கும். அநேக அற்புதங்கள் நடக்கிறது. நீங்களும் அதை கலந்து கொண்டு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த மெய் மாதம் உங்களுக்காக அவர் ஆயத்தப்படுத்துவார். God bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.